நல்ல ஒரு சுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்கு இறைவார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தையை தியானிக்கிற இந்த வேலை ஏற்கால சாதகமாக கரடு தடையில்லாமல் கிடைத்து கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த 5 விட செய்தி வேலையை ஆசீர்வதித்துக் கொள்ள தோக்கமுடி தேவ பிரசன்னம் இருக்கட்டும். அடியான மறைத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் செய்வோம் நல்ல பிதாவை ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கால வேலையிலே இறைவார்த்தை கேட்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு கடந்த வாரத்தில் துருகமாக இருந்தவர் இந்த வாரத்தில் கேடகமாக இருப்பார். சங்கீதம் 18:2 வாசிக்கலாம். கர்த்தர் என் கண்மலையும் கர்த்தர் என் கண்மலை என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு கேடகம் சொல்லுகிறார். இது துருகம் கடந்த வார்த்தை தியானிச்சோம். அவர் எனது கேடகம் அப்படின்னா எதிராளி கையில் இருந்து நம்மளை எதிராளி எய்கிற அம்பு ஈட்டி இதிலிருந்து நம்ம சேதப்படுத்தாதபடி நம்மளை எதிராளி வசத்திலிருந்து தாக்குற ஆயுதங்களை நம்மளை சேதப்படாத நம்ம சரீரத்தை உடலை பாதுகாப்பதற்காக கையில் பயன்படுத்தி வைத்திருக்கிற பாதுகாப்பு ஆயுதம் எல்லா போர் வீரர்களும் இந்த கையில் வச்சுருப்பாங்க. இந்த கேடகங்கிறது எதிராடியிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக பயன்படுத்துகிற அந்த ஆயுதத்துக்கு பேர் தான் கேடகம். சில நேரத்தில் நம்ம எதிராளிகளை எந்த விதத்தில் தாக்குவாங்கன்னு நாம் தெரியாது. அது விதை சொல்லுகிறது தோலுடையாகவும் இருக்குமா, சில உலோகங்களால் பயன்படுத்தப்பட்டது இருக்குமா. அது நம்ம எதிராளி கையிலிருந்து தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை எதிராளி எதிர்த்து வரும்போது நம்மளை முன்னே நின்று அந்த எதிர்ப்புகளை அந்த தீமைகள்லேருந்து நம்ம தடுத்து நம்மளை பாதுகாக்கிறோம். நம்ம எதிராளி ஒருத்தர் தாக்க வாரோம், அந்த நேரத்தில் நமக்காக முன்னே நின்று அந்த எதிராளி கையில் இருக்க அந்த ஆயுதங்கள் நம்மளை சேதப்படுத்த விடாதபடி தடுத்து அந்த எதிராளி கையிலேருந்து நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருந்து செயல்படுகிறார். அந்த பல விதமான யுத்தங்களை நடத்தின தாவீது வாழ்க்கையில் தேவன் இப்படி எதிராளிகள் கையிலேருந்துலாம் பல முறை ஆண்டவர் அந்த ஆயுதங்கள் இவனை சேதப்படுத்தாதபடி அதை கேடகமாக நின்று அதை தடுத்திருக்கிறார். அந்த அனுபவத்தை வச்சு தான் அதை சொல்லுகிறார். டோட்டல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிராளி எய்கிற எல்லா அம்பு வால் பலவிதமான தீமைகளிலிருந்து தீங்குகளிலிருந்து நம்மளை சேதப்படுத்தாதபடி அதை தடுத்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். அதுதான் கேடகங்கிறது. முதலாவது அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக வரும்போது அந்த அப்சலோமுக்கு தப்பி ஓடுகிற பொழுது எழுதின சங்கீதம் தான் தன் கர்ப்பப்பரப்பாய் அப்சலோம். அந்த 3ஆம் சங்கீதத்தில் 3ஆவது வசனம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த அப்சலோமும் அவன் செய்கிற அந்த தீமையான செயல்களுக்கு தாவீது சேதமடையாதபடி கர்த்தர் தாவீதுக்காக முன்னே நின்று ஆண்டவர் அவங்க செய்கிற எல்லா தீமைகளை தடுத்து அந்த தடுக்கிற கேடகமாக இருந்து செயல்பட்டார் ஆண்டவர். அப்சலோம் அகித்தோப்பேல் இவங்கெல்லாம் ஒரு எதிர்த்து நின்று தீமை செய்து பல விதமான விதங்களில் அவனோட ராஜ்யம் பார்த்து இடையூறாக இருந்தாங்க. தீமை செய்து அவனை சேதப்படுத்தணும்னா நிலையில் எழும்பும்போது கர்த்தர் அவர் கேடகமாக தாவீதுக்கு நின்று துணை நின்று அவங்களோட தீமையான ஆலோசனைகளுக்கும் தீமைகளுக்கும் ஆண்டவர் அதை முன்னே நின்று அதை தடுத்தார். தாவீதை சேதப்படுத்த விடாதபடி தடுத்து அந்த தீமையிலிருந்து பாதுகாத்ததுனால தான் இங்கே எழுதுகிறார், நீர் என் கேடகமும் மகிமையும் என் தலைவன். என்னை சேதப்படுத்துகிற கையிலிருந்து சேதப்படாமல் என்னை பாதுகாத்து என் தலையை உயர்த்துகிற தேவனுங்கிற சொல்லி இந்த பாடல் எழுதினார். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தீமை செய்து நம்ம உயர்வு அடைய விடாதபடி தடுக்கிற எதிராளிகள் கையிலிருந்து நம்மளை அந்த தீமையிலிருந்து தடுத்து இந்த தீமைகளிலிருந்து தடுத்து நம்மளை உயர்த்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உலகத்தில் எத்தனை தீமைகள் விரோதங்கள் வந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம் முன்னே நின்று அந்த தீமைகளை அழித்து அதை தடுத்து நம்மளை பாதுகாத்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வேலையில் தொழிலில் ஊழியத்தில் எந்தவித போராட்டம் சந்தித்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக கேடகமாக இருந்து செயல்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.